ஆனா ஈசு நீ பயங்கரமான புத்திசாலி தான். எனக்கு ஆரம்பத்துல இருந்து புரியவே இல்லை எதுக்காக நீ நம்ம கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி சத்தமெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் நீ கடிகாரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வெட்ட வெளிச்சமா புரிஞ்சுது. அந்த வக்கீல் இன்னைக்கு ஜாமீன் வாங்கிடக்கூடாதுன்னு தான் நீ உள்ள பூந்து தகராறு பண்றன்றதே எனக்கு புரிஞ்சுது. ஆமா சின்னையா, நான் தான் வீட்லயே சொன்னனே, அவங்கள 2-3 நாளைக்காவது லாக்அப்ல வைக்க போறேன்னு சொன்னேன்ல, அதான் வச்சு செஞ்சு விட்டேன். எனக்கு அவங்க மேல அவ்வளோ கொலவரி. அதைத்தான் நீ இன்ஸ்பெக்டர்கிட்ட சண்டை போடும்போதே நான் கவனிச்சேனே. சே, இந்த நேரம் பார்த்து நீ வேலையில இல்லாம போயிட்டியே. இல்லனா இவங்க 4 பேரையும் லாக்கப்லயே வச்சு அடி வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்து விட்டுருப்பல்ல. அது முடியாம போச்சே. கரெக்ட் தான். வேலை இருக்கிறப்போ அதை விட வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைலாம் பாத்தீங்கன்னு மறந்து போச்சா? அது அப்ப கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். அதை நினைச்சாலே எனக்கு இப்பதான் வேதனையா இருக்கு. நீ மட்டும் இப்ப போலீஸா இருந்திருந்தனா சிறப்பான தரமான சம்பவம்லாம் நடந்திருக்கும்ல. ஆமா சின்னையா. ஏன் சின்னையா, நீங்க தான் என்னை விட அவங்க 4 பேர் மேலையும் ரொம்ப கொலவெறியில இருக்கீங்க போல இருக்கு. ஏன் ஈசு கேட்க மாட்டேன்? இருக்காதா பின்ன? நம்மளோட இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 4 பேர் தானே. அப்புறம் எப்படி இவங்கள சும்மா விட முடியும்? எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஈசு, நம்மகிட்ட இப்ப காசு பண்ண வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா ரோஷம் சூடு சொரணையெல்லாம் இருக்கு நமக்கு. இவங்களெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. அம்மா விஷயத்துல கூட அவங்க ஈவி இறக்கமே காட்டலையே. அதுதான் எனக்குள்ள இன்னும் இவங்க மேல கோவத்தை அதிகப்படுத்திருச்சு. அவ்வளவு பெரிய வீட்டுல அம்மா ராணி மாதிரி வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஒண்டி குடுத்தனத்துல கொசுக்கடியில படுத்து கிடக்குறாங்களே.